In this video, we are going to see what are the 5 challenges that you are going to face as a UX designer. Let's get into that. Number 1 is நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம பண்றது. So misconceptions about what we actually do as a designer. UI na தெரியும் visual designs பண்ண போறோம்னு, but UX ல என்ன பண்ணுவோம் mostly what we usually do. I mean information architecture, persona creation அது இதுன்னு. இதெல்லாம் எதுக்காக பண்றோம் and எப்போ இதை பண்ணணும், இந்த நம்ம பண்ணுறது கரெக்டு தானா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன் பிட்வீனில் வரும். இதுதான் ப்ராசஸாக நம்ம பண்ணுறது. ஸோ ஹவு ஆக்சுவலி டூ, எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்களா இல்லை நம்ம மட்டும்தான் அப்படி பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ப்ராசஸ் வந்து எப்படி எந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராசஸை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுலாம் கரெக்டான ஒரு கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் ஒர்க் என்ட்ரி பண்ண உடனே யூ வில் பி ஃபேஸிங் திஸ் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். உங்களுக்கே ஒரு டவுட் வரும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு. அண்ட் தென் இதெல்லாம் இதுக்கு பண்ணணுமா வேணாமா, நம்ம ஓவராக டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்குறோமான்ற டவுட்டும் வரும். இந்த சேலஞ்சிலேருந்து உங்களை வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா யூ ஹேவ் டு டூ சம்திங். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் ஸ்டேக் ஹோல்டர் கிக் ஆஃப்னு ஏதாவது ஒரு கால் செட் பண்ணி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். ஆக்சுவலாக என்ன தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வாட் ஆக்சுவலி இஸ் தட். ஃபர்ஸ்ட் இஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை தாண்டி என்ன தேவைப்படுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் யூ ஹாவ் டு கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். So that then only you will be able to know what you have to do. ஏன்னா நம்ம பிளண்ட்டாக இதுதான் வேணும்னு அவங்க கேட்குறதும் நம்ம அதே பண்ணி கொடுக்குறதும் ஈஸி, இது எல்லாரும் பண்ணலாம். யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்குன்னு வேலை வந்து அது கிடையாது. இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் ஆக்சுவலி த ப்ராப்ளம் இஸ். ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அ ப்ராப்ளம், ஹவு யூ கேன் சால்வ் இஸ் லைக் வாட் யூ ஹேவ் டு டிரைவ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்ற பெரிய ப்ராசஸை யூ ஹேவ் டு செட் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் தென் இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கொஸ்டின் ஆஸ்க் பண்ணும்போது தான் கிடைக்கும். அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டாப் கார்டிங் யுவர் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னா உங்களோட கோ டிசைனர்ஸோடையோ ஃபெலோ டிசைனர்ஸ்லையோ யார் உங்க கூட ஒர்க் பண்ணுறாங்களோ ஷேர் இட் வித் தெம், கெட் தேர் ஐடியாஸ், கெட் தேர் ஃபீட்பேக்ஸ். எதுக்காக இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ப்ராஜெக்டை வந்து என்ன சொல்கிறது, காட்டினா ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இல்லை தேவையில்லாமல் இது காட்டணும், மேபி இது காட்டக்கூடாதோ, அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அதை அழிச்சிருங்க. யூ ஷுட் ஷோ லைக் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க, அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எதுக்காக அது எதுக்காகன்னு கொஸ்டின் கேட்குறப்போ யூ வில் ஆல்சோ கெட் தட் ஆன்சர்ஸ். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போது யூ வில் கெட் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் அபவுட் யுவர் ஓன் ஒர்க். யூ ஷுட் பி ஓப்பன் டோர் when it comes to UX. Number 2 is டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போதோ இல்லை டிசைன் பண்ணும்போது, டிசைன் கூட இட்ஸ் ஃபைன், நம்ம கரெக்டாக ஒரு டைம் லைன் செட் பண்ணிக்கலாம், இத்தனை ஸ்க்ரீன்ஸ்க்கு இவ்வளோ டைம் ஆகும்னு. பட் when it comes to ரிசர்ச் எப்படி நீங்கள் டைம் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ரிசர்ச் வந்து இட்ஸ் நாட் எவ்வளோ டீப்பாக போகிறோமோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸை உங்களால் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் தட் இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்க்கு மட்டும் ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. ப்ராப்ளம் ஆக்சுவலாக அவங்க சொன்ன ப்ராப்ளம் கூட வேறையாக இருக்கலாம், ஆக்சுவல் ப்ராப்ளம் வேறையாக இருக்கலாம். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தட். அது வந்து ரிசர்ச் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் வி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் இட். இட் கேன் பி அ ஸ்மால் ப்ராசஸ். செகண்டரி ரிசர்ச்லேயே ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரைமரி ரிசர்ச் தேவைப்படும், சம்டைம்ஸ் டெஸ்டிங் தேவைப்படும். அதனால இதை எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் டைம் லைன். அதனால தான் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஃபிக்ஸ் த டைம் லைன். இவ்வளோ தான் ரிசர்ச் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் இது பண்ண போகிறோம். இஃப் இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்டெண்டட், டெல் தெம் த ரீசன்ஸ், ரைட் த ரீசன்ஸ். இது எதுக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் மேனேஜ் ஒரு பர்டிகுலர் டைமை தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ask yourself, is this really required for this stage? And then இதோட ரெவென்யூ ஜென்ரேஷன் எவ்வளோ, இது எப்படி இம்பாக்ட் ஆகும் பிஸ்னஸை வந்து இது எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றதை பேஸ் பண்ணி தான் யூ ஹேவ் டு டூ யுவர் ரிசர்ச். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ பிகர் இம்பாக்ட், இன்வெஸ்ட் சம் மோர் டைம் ஆன் ரிசர்ச் ஸோ தட் இட் won't affect the business. And when it comes to budget constraints, ஏன்னா டேரக்டாக டெஸ்டிங் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணால் they won't come. Sometimes we have to offer something, அவங்களுக்கு ஏதாவது ப்ரைஸோ இல்லை வாட் எவர் கூப்பன், ஸோ சம்திங் வாட் எவர் வி ஹேவ் டு ரிவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா தான் இஃப் த டைம் இஸ் ப்ரிஷியஸ் ஃபார் தெம். ஏன்னா எல்லாருக்கும் டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். ஸோ சம்டைம்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து டைம் அலாட் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூஸ்க்கு. ஸோ அதுக்காக வி ஹேவ் டு ஆஃபர் சம்திங். அதுவும் இல்லாமல் இது பட்ஜெட்டில் வரும். அண்ட் தென் அது இன் பர்சனாக போய் மீட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ எடுக்கணுன்னும் போது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாகும். ஸோ ஹவு வி கேன் அவாய்ட் இஸ் மோஸ்ட்லி காலில் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறது பெட்டர். என்ன நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம் நம்ம. பட் இட்ஸ் ஓகே, அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்றப்போ வி ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். ஸோ அதை வந்து இதில் நீங்கள் இப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம். அண்ட் தென் யூ கேன் கனெக்ட் ஆன் சோஷியல் மீடியாஸ். நீங்கள் சர்வே ஃபார்ம்ஸ் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் டு ஏதாவது ஒரு கன்சல்டன்சிலலாம் கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ கேன் டு கெட் த ரெஸ்பான்சஸ் யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் whomever it is. But remember that research is better than none. அது இல்லைனா UI design ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ better do your research good and then start with your designs.
solutions. Next is எந்த problem first solve பண்றது, deciding which problem to solve first. According to Don Norman, நான் அவரோட புக்ல படிச்சிருக்கேன், the more insights you uncover, the more problems you'll find. இது என்ன ஆப்வியஸா அதுதான், நம்ம எவ்வளோ டீப்பா போகிறோமோ அவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, எல்லாமே நம்மளால எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆகும். ஸோ இட் happens in world, like it happens everywhere, not only in this UX research. இது எந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப தெரிய ரொம்ப கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, good designers won't just solve the problem given to them. They just try to understand from where the real issues come from. Next is bridging the gap between developers and designers. நமக்கு தெரியும், without development, design is useless. Without designs, development is unusable. ரெண்டுமே ஒன்றுக்கு சலைச்சது இல்லை. ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ how you collaborate with your team, ஏன்னா நம்ம ப்ராப்பராக கன்வே பண்ணலன்னா it won't happen. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நடக்குது. நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருவோம், பட் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகணும், அந்த ப்ரோட்டோடைப் எப்படி ஒர்க் ஆகணும், எப்படி இன்ட்ராக்ட் ஆகணுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்காம விட்டுருவோம், டிசைன் ஃபைல்ஸை மட்டும் கொடுத்துட்டு. இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யுவர் டிசைன்ஸ் டு கெட் அ ப்ராப்பர் அவுட்கம், யூ ஹேவ் டு collaborate with the developers properly. அண்ட் ஃபர்ஸ்ட் இதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணலாமா கூடாதா, இல்லை நமக்கு அப்புறம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ ஈவன் ஐ ஃபேஸ்ட் தட். அதனால தான் இது எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட போய் சொன்னால் கேட்பாங்களா, நம்ம சொன்னால் கேட்பாங்களா, அந்த மாதிரி. பட் ஸோ கேட்குறாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ அட்லீஸ்ட் அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா it won't be a struggle after 1 or 2 years. You'll become a pro in connecting with developers, so you will understand what they really expect. And UX related jobs la join பண்ணும்போது UX designer ஆ மட்டும் தான் join பண்ணனும்னு அவசியம் இல்லை. There are a lot of UX related roles. ஸோ அந்த ரோல்ஸில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணும்போது இது சொன்னாங்க, மேபி திரும்ப இது வேறு கம்பெனியில் மாறும்போது வேறு டைட்டிலில் போகிறோமே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வேணால். எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் UX design. ஸோ நீங்கள் UXல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே you can join these job titles. I'll list it down now. You can become an information architect, UX researcher, UX writer, usability analyst, and UX designer. These are the common job titles when it comes to UX. ஒருக்கும் different type of work progress இருக்கு. இப்போ information architecture, you will build a system that how it should work. So அது information architecture mostly அவங்க ரிசர்ச்லேயோ இல்லை டிசைன்லேயோ ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க. they'll involve mostly in the how building the system. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகணுன்றது தான் பில்ட் பண்ணுவாங்க. And then next is UX researcher. Yes, of course, they participate more in research, get you the insights. என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ கலெக்டிவாக அதை பில்ட் பண்ணுறதுக்கு they'll collect all those things. When it comes to any of the offers or ஏதாவது ஒரு அட்ராக்டிவான திங்ஸ், அண்ட் தென் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல, ஸோ இட்ஸ் லைக் ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்க்காக தான் they have been allocated as a UX writer. ஸோ அது அவங்களோட ஜாப். அண்ட் யூசபிலிட்டி அனலிஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் டெஸ்ட் பண்ணி they'll give their feedback and collect the feedbacks from the users and see how it is matching and how we can iterate என்னென்ன mistakes என்றதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்காங்க. ஸோ this is how a job titles can differ. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அதில் ஜாயின் பண்ணலாம். UX designer covers mostly the process managementல, like how you can set a process, how you can solve a problem என்றதை. You can get help from these people, other information architect, writers, researchers, and then analysts. இவங்ககிட்ட தான் நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கலாம் to finish up the UX design. So yeah, I think I have covered almost the major challenges that you can face as a UX designer when you are entering at a fresher, or you can entering from a different domain to this field. It'll be helpful. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye bye.